Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற உள்ள 6827 பேருக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் அதாவது 8 கோட்டங்களாக செயல்படுகிறது. இதில் 1,22,000 பேர் தொழிலாளர்கள் பணியாற்ற ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் 70,000 பேர் மட்டுமே பணியாற்றுகின்றனர். இதில் ஓய்வு பெற்ற பல தொழிலாளர்களுக்கு அதாவது அவர்கள் ஓய்வு பெறும் நிலையிலும் அப்புறம் விருப்ப ஓய்வு பெறுவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களுக்கான பலன்கள் வழங்குவதில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு நிலை வந்தது. அது மட்டுமின்றி பல்வேறு சலுகைகளை போக்குவரத்து கழகங்கள் தங்களின் பணத்தை போக்குவரத்து கழக செலவுக்காக எடுத்து விட்டதாகவும் அதனை பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு பாக்கி வைத்து வந்தது. இதன் காரணமாக இதற்கு வழங்க கோரி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வந்தன. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 2024 ஆகஸ்ட் மாதம் துவங்கி தற்போது வரை அதாவது ஜனவரி 26 வரை தான் அவர்களுக்கு போக்குவரத்து ஓய்வு பெற்றவர்களுக்கோ விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கோ பணம் வழங்க வேண்டும். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தலில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக நேற்று 1200 கோடியை ஒதுக்கீடு செய்து அதுவும் அரசு நிதியில் இல்லாமல் தமிழ்நாடு போக்குவரத்து கழக வளர்ச்சி நிறுவனம் அதாவது போக்குவரத்துறை வளர்ச்சி குழுமத்திலிருந்து கடனாக பெறுவதற்கு அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை பிறப்பித்துள்ளது. இதில் தமிழக போக்குவரத்து கழகங்கள் வரலாற்றிலே முதல் முறையாக அதாவது ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர் கணக்கீடு பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே பணம் தயாராக இருப்பதாக மாய தோற்றத்தை அரசு ஏற்படுத்தியுள்ள தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. தற்போது 6817 பேர் 6827 பேருக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய தொகை 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த உத்தரவு ஏற்கக்கூடியதாக அல்ல. ஏற்கனவே ஜனவரி வரை தான் வழங்க வேண்டும். ஆனால் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஓய்வு பெறுவோர் விருப்ப ஓய்வு பெறுபவர்களுக்கு அறிவித்திருப்பது தேர்தலில் வாக்குகளை கவர்வதற்கு தான் என பல்வேறு சங்கங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. அப்படி நேற்று அரசாணை பிறப்பித்த போதிலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற உள்ள தொழிலாளர்களுக்கான தொகையை ஏப்ரல் மாதத்தில் தான் தர முடியும். ஆனால் அது தெரிந்திருந்தும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களையும் ஓய்வு தொழிலாளர்களையும் ஏமாற்றும் நோக்கி தான் இந்த அரசாணை வெளியிட்டுள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இருந்த போதிலும் அரசு உடனடியாக ஜனவரி 26 வரை அதாவது ஜனவரி மாதம் முடிந்த வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடியாக தொகையை வழங்க வேண்டும். ஓய்வு பெற உள்ளவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு காலதாமதமாக வழங்கினாலும் பரவாயில்லை என்ற தகவலும் தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இருந்த போதிலும் 1200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பது தேர்தலுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக போக்குவரத்து தொழிலாளர்களை கண்டுகொள்ளாத அரசும் சரி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரும் சரி தற்போது தங்களின் ஓட்டுக்களை கவர்வதற்கு தான் இந்த மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அண்ணா தொழிற்சங்கம் பகிரங்கமாக குற்றச்சாட்டி வருகிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.